வெல்கம் டு எவ்ரி ஒன். நான் உங்கள் வேணியம் பாலசன். பார்த்தீங்கன்னா வந்து அது மனதளவில் வந்து வீக்னஸாக இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கொல்கத்தா பெண்டாக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா வந்து சில முக்கியமான 3 விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்க அப்பா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டி பிஸ்னஸ் ஒன்று நடந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி சொன்ன ஒரு ஓப்பன் அப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா பார்க்குறோம். அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. எங்கள் பொண்ணோட பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட டைரி வந்து நான் லாஸ்ட்டாக வந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணு வந்து MDI அது வந்து கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் பொண்ணோட ஆசை. அதாவது எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கடைசியாக பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. ஸோ என்னன்னா வந்து இதே போல் இப்போ வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, அதாவது 2001 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அதாவது அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சௌமித்ரா பிஸ்வாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 4வது வருஷம் படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறார். வந்து அது எதுக்கு வேண்டி இறந்தார் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அப்போ உள்ள அதாவது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழில் வந்துச்சு. அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஏன்னா அதில் உள்ள டீல்ஸ் எல்லாமே நம்ம வந்து விரிவாக பேச முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து தற்கொலை பண்ணி இறந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து என்னதுன்னா வந்து ஒரு டர்ட்டி பிஸ்னஸ் நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சில ஆபாச படங்கள்லாம் வந்து எடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜுடைய பெரிய முக்கிய டாக்டர்கள், சீனியர் டாக்டர்களும் அப்போ பொறுப்பு. அதில் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சில முக்கிய டாக்டர்களும் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லப்படுது. ஏன்னா அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிற மாதிரி சௌமித்ரா பிஸ்வாஸ் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பார்த்துருக்காரு. ஸோ பார்க்கும்போது என்ன இருக்குன்னா வந்து அவர் வந்து 1 மணி எப்படி இருக்காங்கன்னா வந்து அவர் வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமிலியராக வந்து இப்போ உள்ள அந்த இதுக்கும் அப்போ இதுக்கும் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடைக்கல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் எதுவும் கிடையாது. ஸோ வந்து இந்த யூடியூப்பு அந்த இது சமூக வலைதளங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸ் வந்து இதுவரை பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் தான். ஏன்னா அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது வந்து 2001 பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நடக்கும்போது இந்த கேஸ் வந்து ஒரு சில கடத்துக்கு மேலே எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு கடத்துக்கு மேலே அந்த கேஸ் வந்து எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன வந்து அதாவது செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து செக்யூரிட்டி வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில வன்முறைகள் நடந்திருக்குது. அதாவது யார் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த எல்லாமே அடித்து உடச்சப்பட்டிருக்குது. ஸோ வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அது யார் பொறுப்பு என்னதுன்னு தெரியல. ஸோ அப்போ உள்ள சீனியர் டாக்டர்களும் அதாவது அந்த 2001 நடந்த சீனியர் டாக்டர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த இதுக்கு வந்து முக்கியமாக உடந்து இறந்துருக்காங்க. ஸ்டேட் டாக்டருங்க உடந்து இறந்துருக்காங்க அப்படின்னு அப்போ உள்ள அந்த 2001 அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்மளால் படிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து என் பையன் வந்து தற்கொலை செய்யக்கூடிய ஆளே கிடையாது, வந்து போல்டான பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நேரில் பார்த்தனால இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய இதுலேயும் வந்து நிறைய வந்து நிறைய வந்து சாட்சிகள் இருக்குது. அந்த சாட்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது எந்த உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு தெரிய வரும். ஆனால் என்ன தான் இருந்தாலுமே அந்த பொண்ணு இப்போ நம்மோட இல்லை. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வீடியோ பேசியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு பெண் குழந்தைகளை வந்து அதாவது பெற்றெடுத்து வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சொசைட்டியில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது என்னுடைய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து கொல்கத்தா, சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த மாதிரி எல்லா மெட்ரோ சிட்டிலையும் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதாவது அந்த டாக்டருக்குலாம் சேஃப்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. சேஃப்லாம் இந்த போலீஸ் பட்டாலியன் போடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 அடுக்கு பாதுகாப்பு மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். அதாவது ஒன் வேலையே வந்து எக்ஸிட் என்ட்ரி பண்ணலாம். எக்ஸிட் பண்ணி அது எக்ஸிட் என்ட்ரி பண்ணிவிட்டு அது பயோமெட்ரிக் வைக்கலாம். ஸோ இதனால் வந்து குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து நிறைய குற்றங்கள் கம்மி பண்ணப்படும். ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ வந்து அதனால் வந்து பெண் குழந்தைகளையும் அந்த பெண் குழந்தைகளையும் அதாவது பெண் தாய்மார்களையும் வந்து பாதுகாக்கக்கூடியது, வயசானவங்களையும் பாதுகாக்கக்கூடிய நம்முடைய கடமை. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து பெண்களை வந்து பெண்களாக மதிப்போம். ஏன்னா வந்து நம்ம கூட வாழ்கிறவங்க பெண்ணு. ஸோ வந்து அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வந்து பப்ளிக்காக பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டீசெண்டாக நம்ம பேசிட்டு நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அதனால் சில விஷயங்கள் பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் வந்து ஒரு சக மனுஷியாக நினச்சி நம்ம வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி குற்றங்கள் குறைக்கப்படணும். ஸோ குற்றம் அந்த செஞ்சவருக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறத நம்முடைய ஒரு சின்ன தாழ்மையான ரிக்வஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வேலையும் பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.